இது ரொம்ப மோசமான உலகம். இங்கே இருக்கிற அநேகம் பேர் ஒரு ரொம்ப கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுறார், பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பைபிளை திறக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை குறித்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஒரு மனுஷனை வருத்தப்படுத்துறதுக்கு எப்படி இவரை வருத்தப்படுத்துறோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்படி நம்முடைய சகோதரனாச்சே, நம்முடைய சகோதரியாச்சே, நம்மளை மாதிரி அவங்க உடம்புலையும் சிவப்பு ரத்தம் தானே ஓடுது. நம்ம கஷ்டப்படுறோம்ல, அதை மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. நம்ம இப்படி செய்கிறோமே, அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரி இறக்கம் மனசுக்குள்ள நிறைய பேருக்குள்ள சுத்தமாக இல்லை. மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருக்கிறார்கள். யாரையாவது ஒருத்தரை மிதிச்சு இன்னொருத்தரை மேலே அவங்க மேலே ஏறலாமான்னு இந்த உலகம் பார்த்துட்டே இருக்குது. அப்போ இந்த உலகத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போனீங்கன்னா நீங்க தான் வெட்கப்படுவீங்க, நீங்க தான் சோர்ந்து போவீங்க. இன்னும் கொஞ்சம் அவன் மிதிக்க தான் செய்வான், இன்னும் கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்த தான் செய்வான். ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற எலியாவை தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை உங்களிடத்திலே பேசுகிறார். நீ அவர்களை பார்க்காத மகளே, நீ அந்த மனுஷனை பார்க்காத, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன்னுடைய பிரச்சனையை விட்டு எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. அவங்கள பார்க்க வேண்டாம், அந்த மனிதர்களை பார்க்க வேண்டாம். நீ உன்னுடைய விஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணு. ஹல்லேலூயா. அந்த நாவு, உன்னை குறித்து கேவலமாய் பேசின அந்த நாவு, உன்னை குறித்து அவமானப்படுத்தின அந்த நாவு ஒரு நாள் வெற்றியாய் பேசும், சந்தோஷமாய் பேசும். ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லும். நீ அவர்களுக்கு முன்பாக விழுந்து போகிறதற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்ல, நீங்க எழும்பி நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை. இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறார். அவருடைய அபிஷேக தண்ணியை உங்க மேல கர்த்தர் ஊற்றுகிறார். இப்பொழுது பலன் அடையட்டும், சரீரம் பலன் அடையட்டும், ஆத்துமா பலன் அடையட்டும், சிந்தை பலன் அடையட்டும். மனதிலே இருக்கிற அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆறுவதாக. கைகளை தட்டி இயேசுவே, அந்த கிருபை, அந்த கிருபை, அந்த கிருபை, ஆமென். வலதுபுறமும் இடதுபுறமும் சாய வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அபிஷேகம், அனுப்பப்படுகிற ஒரு மகிமை இப்பொழுது என் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, வலது கையை பிடிச்சு, கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன். தடைகளை உடைத்து போடுகிற தேவனுடைய கரம் இப்பொழுது என் பிள்ளையினுடைய கையை பிடிக்கட்டும், பிடிக்கட்டும், பிடிக்கட்டும். மனுஷனால சோர்ந்து போய், மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய ஆவியினுடைய அக்கினி இறங்குவதாக, பட்சிக்கிற அக்கினி இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஸ்டாப் இயேசுவின் நாமத்தினால அந்த யோசனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதாக, வருவதாக.